வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டிடியூட். தமிழ்நாடு முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டோட எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் வீக் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஃபுல் அப்ளிகேஷன் வீடியோ தான் இது. நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆயிரும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த அந்த லிங்கை போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் நோட்டிபிகேஷன் படிக்கிறதுக்கு அண்ட் அந்த போஸ்டிங்ஸ்ல இருந்த அடிஷன் அதுக்கான ஒரு ஆடண்டம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன் டைம் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்லையுமே இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. தென் அந்த ஆடண்டம்ல இந்த போஸ்ட் ரிலேட்டடான அடிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு நேராக அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஃபுல் நேம், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்க அதே பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இட் ஷுட் பி இன் தி ஆர்டர் ஆஃப் உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருந்த மாதிரியே இருக்கணும். தென் இமெயில் ஐடி, அது கூடவே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி செட் ஆகும் உங்களோட இமெயிலுக்கு. அந்த இமெயிலில் இருக்கிறத செக் பண்ணிட்டு அந்த ஓடிபியை திருப்பி இங்கே ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் மாதிரி தான். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்குமே இதே மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். ஸோ இதுலேயே டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களோட இன்பாக்ஸ் செக் பண்ணுங்க. அதில் உடனே மெயில் வரலை அப்படின்னா ஸ்பேம் மெயில்னு சொல்லி உங்களோட கூகுள் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஸ்பேம் மெயிலில் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்பேம் மெயிலில் தான் வருது. ஸோ அதில் போயிட்டு மார்க் நாட் ஸ்பேம்னு கொடுங்க. அப்போ தான் திருப்பி நீங்கள் ஏதாவது இது ரிலேட்டடான மெயில் உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு ஸ்பேமில் போகாமல் இன்பாக்ஸில் வரும். நீங்களும் ப்ராப்பராக செக் பண்ணுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ இப்போ இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் மொபைல் நம்பருக்கு 91லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை அப்படியே என்டர் பண்ணுங்க போதும். அகைன் சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போ உங்க மொபைல் ஃபோனில் ஓடிபி வந்திருக்கும் மெசேஜில். இதுவுமே மெசேஜ்ல நோட்டிபிகேஷன் செக்டர்ல வந்திருக்கும். ஓகேவா? அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ரெண்டுமே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. சப்மிட் கொடுப்போம். ஓகே, யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் தி பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அண்ட் அது கூடவே உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் இந்த மெயிலுமே நீங்கள் நாட் ஆஸ் ஸ்பேம் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்துடும். இல்லைன்னா அகைன் ஸ்பேமில் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இதில் ஆல்ரெடி லாகின் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்கே போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஸ்டார்ட் கண்டினியூ டு அப்ளை. ஓகேவா? அண்ட் உங்களோட இமெயிலில் இதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் உங்களோட யூசர் ஐடிக்கு வந்திருக்கும். அதை தனியாக கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயிலே இருக்கட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டைம் திருப்பி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வர்றப்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதில் ஒரு 10 ஸ்டெப் மாதிரி இருக்கும். அந்த 10 ஸ்டேஜஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் டேட், அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட், அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதில் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னா அகைன் இங்கே இருக்க லிங்க் கிளிக் பண்ணாலே போதும். அது அகைன் ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி
என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் ரிலேட்டடு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிலேட்டடு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ளை ஆகும் அதில் அப்படின்னா இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் ஐ மீன் இந்த பிடிஎஃப்யும் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஐ மீன் அகைன் இங்கே ஐ ஹவ் ரெட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் ஆல்ரெடி உங்கள் நேம் வந்து என்டர் ஆயிருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டே வாங்க. தென் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஸ்பெக்டிவ் நம்பர், அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அகைன் டேட் ஆஃப் பர்த் அக்கார்டிங் டு யுவர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அடுத்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அகைன் திருப்பி ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் யார் இஷ்யூ பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்ல உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ரெண்டும் சேமாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றுத்தே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அட்ரஸ் டேப் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே டிக் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இதில் போயிட்டு அப்ளிகபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வரிசையாக இருக்கிறது எல்லாத்துக்கும் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டேப்ல எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டேப்ல குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எது வரைக்கும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதில் ஹெச்எஸ்சி இல்லைன்னா டிப்ளமோ எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது. ஓகே. ஸோ அதை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டேப் கிரியேட் ஆகிட்டே வரும். அதில் அகைன் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக சர்டிஃபிகேட் நம்பரு, மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, போர்ட் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படிங்கிறது எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சியில் இருக்கும். அப்புறம் யூஜி ரிலேட்டடானது பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் அதில் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் தி டிகிரி, உங்களோட டிகிரியோட கோர்ஸ் நேம், இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். யூனிவர்சிட்டி. ஓகே. இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணுங்க. ஓகேவா? என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப் கொடுங்க. ஒன்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ண உடனே மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ்னு சொல்லி அந்த டேப்ல பார்த்தீங்கன்னா எந்த சென்டர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அண்ட் இதில் என்ன எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு இருக்கும். ஸோ எதெல்லாம் உங்களோட டிகிரிக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி சார் தெரியும் அப்படின்னா அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எந்தெந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டொமைன்ல இருக்கவங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் சிவில்னா எது எதெல்லாம் அப்ளை ஆகும், மெக்கானிக்கல்னா எது எதெல்லாம் அப்ளை ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் சிவில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிட்டு தென் அதர் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. லைக் கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, டிபாரா இருக்கீங்களா, இந்த மாதிரியான இது இருக்கும். தென் விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே. இதுவுமே அந்த நோட்டிஃபிகேஷன்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க என்ன இது வரைக்கும் இருந்தால் விஷன் ஸ்டாண்டர்ட் என்னன்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாமும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இது வந்துருக்கும். ஸோ இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன டாக்குமெண்ட் அண்ட் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபார்மேட்டில் அந்த ரெஸ்பெக்டிவ் சைஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை அக்செப்டே பண்ணும். சரியா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்ன இது கொடுத்துருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து கேட்டிருக்கும். கண்டிப்பாக அதை அந்த ஃபார்மேட் அண்ட் அந்த சைஸில் ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்க. கூகுளில் போய் சும்மா நீங்கள் இது டைப் பண்ணாலே அந்த ரெஸ்பெக்டிவ் சைட் வரும் இந்த மாதிரி ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்குலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் அது கரெக்டாக அப்லோட் ஆகுதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஃபுல் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்ஸ் அகைன் திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது நம்ம தப்பாக பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு தரம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை வேற யார்ட்டையாவது ஒரு தரம் கொடுத்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில். ஓகேவா?
அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்ளரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துலையும் செக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் அப்படின்னு சொல்லி ஐ அக்ரி கொடுங்க. ஃபைனலாக சப்மிட் ஆகிடும். அகெயின் ஒரு பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணால் ஃபுல் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries ஏதாவது இருந்தது, ஃபில் பண்ணுறப்ப ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.